BB9 டே 8 பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கே பயங்கர காண்டாக இருக்குது இப்போலாம். ஏன்னா கூச்சலும் குழப்பமாக இருக்குது. பிக் பாஸ் டீமுக்கு எதை போடுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க 1 மணி நேரம் 40 மினிட்ஸ் ஷோ போடுறத விட ஜாஸ்தியாக சோஷியல் மீடியாவில் லைவ்லேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக போடுறாங்க. ஒரு டாஸ்க் பண்ணாங்க, அப்புறம் இந்த நாமினேஷன், அதை தாண்டி சண்டைகள், குழப்பங்கள், கொடி மூட்டல்கள். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, துஷார் அண்ட் அரோரா லவ்வை வந்து ஜாஸ்தி காமிக்கல. அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக இன்னொரு லவ் ஸ்டோரி பேரலாக போயிட்டுருக்கு போல இருக்குது. கண்கள் பரிமாறிக்கொள்கிறது, கைகள் திசை மாறி போகிறது. அதான் அந்த ஆதிரை, மாஸ்க் ஆதிரையும் எஃப்ஜேவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ 2 லவ் ஸ்டோரி, ஒரு சில்லாவளி சண்டை எடுக்கிற திவாகர் அண்ட் பாரு, அந்த பக்கம் என்னன்னே புரியாமல் பேசுகிற வினோத், மூளையே இல்லாமல் செயல்படுற கமருதீன், அப்பப்போ கத்தி கத்தி கோய் சர்லா ஸ்டைலில் பேசுகிற ரம்யா ஜூ, மெச்சூரிட்டியாக விளையாடுற மாதிரி தெரிகிற கனி. இன்னும் சமையல் கட்டை விட்டு அவங்க வெளியே வரல, ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்க தான் சமைச்சாகணும். சாந்த ஸ்வரூபி சபரி, பாசமாக நேசமாக வாழ்ந்துட்டுருக்கிற அப்சரா, கொஞ்சி பேசி க்யூட்டான ரியாக்ஷன் கொடுக்குற வீணா போன வியனா. காலையில் எந்திரிச்ச உடனே பிக் பாஸ் வீட்டில் இந்த பிக் பாஸில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எந்திரிக்கலை யாரும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி போய் அங்கே இருக்கிற பாத்திரம் கீத்திரம்லாம் வச்சு பயங்கர சவுண்டாக நாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. திஸ் இஸ் வெரி இன்டீசென்ட்யா, என்ன இது கொஞ்சம் கூட இது இல்லாமல் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும், அதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்கணுன்ற மாதிரி. காமன் சென்ஸ் என்னென்னா, நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அவங்க சமைக்க முடியாது, அவங்க சமைக்கலைன்னா சாப்பாடு லேட் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகலாம், லஞ்சு லேட் ஆகலாம், இது எல்லாருக்குமே தானே ப்ராப்ளம். ஸோ இந்த இது நான் சூப்பர் டீலக்ஸ் பவர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக எது வேணால் பண்ணணும்னு அது ரொம்ப தப்பான விஷயம். சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு தான் சொல்ல வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நேற்று இருந்த சாப்பாடு இருக்குல்ல, நம்ம புதுசாக தானே கேஸ் பற்ற வைக்கக்கூடாது, நம்ம நேற்று ஃபுட்டை வந்து ஆல்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உப்பு போட்டிருந்தாங்க போல இருக்குது. ரம்யா ஜோஜி எதாவது சொன்னப்போ சரி ஃபுல் உப்பையும் கொட்டிடுறேன்னு சொல்லி கனியக்கா கொட்டை, இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுதுல்ல. அப்போ டைமுக்கு வெளியே வாங்க, டான்ஸ் பண்ணுங்கள், சாப்பாடு சாப்பிடுங்க, வேறு உங்கள் பவர் வேறு இதுலேயே காமிங்க. ஸோ அந்த சாப்பாடு இது பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த உப்பு சேர்க்காத கொஞ்சம் ஃபுட்டை வச்சு இவங்க தனித்தனியாக ஒரு பவுலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியே அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த ஜக்கூசியை பார்த்த உடனே இந்த சுபிக்ஷா, ஆரோ, ரா, அந்த கிரேட் வியனாம் உள்ளே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக குளிக்கல பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாள்லே அந்த பக்கம் அது போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இவனுங்க கண்ணாடி வழியாக அப்படியே எட்டி பார்க்குறதும், அதுக்கு ஏதோ கமெண்ட் போட்டுக்கிட்டோம், எஃப்ஜே வாய் விட நான் ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுன்னு. நடுவில் இவங்க நம்ம கமருதீன் இருக்கார் இல்லையா, பிரில்லியன்ட் ஹைக்யூ, அவர் என்ன பண்ணாரு, அங்கே ஒரு சட்டி இருக்கிறத பார்த்து எங்களுக்கு கடை சாப்பாடு எடுத்துன மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டியை உள்ளே எடுத்துன்னு வந்து பத்தியா நான் கிரேட்டுன்னு ஒரு டான்ஸ்லாம் போட்டு அங்கே ரொம்ப வாயில் வச்ச உடனே இந்த உப்பு போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சாப்பாடு தான் வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அந்த ஆளை இவங்கெல்லாம் சேர்த்து அசிங்கப்படுத்தி ஒரு வழியாக ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ ரம்யா வாங்கி விழ எல்லாரும் தண்ணி தெளிக்க, இதில் அப்சரா சூப்பராக தண்ணி இருந்தாங்க. அந்தம்மா ஆல்ரெடி டாலு, மேலேருந்து இப்படி ஊற்றுறாங்க, இந்த ஹைட்டில் ஊற்றுறாங்க. ஐக்யூ பிரில்லியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஜாலியாக ஓபி அடிச்சுக்கிட்டு மங்களம் பாடிட்டு இருந்தவங்களுக்கு சரி இப்போ வந்து ஒருத்தர் ஆல்ரெடி சூப்பர் டீலக்ஸில் ஒருத்தர் போயிட்டாரு, 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாப்பிங் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார். காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் ஒரு டயலாகை போட்டு அந்த டயலாகை பிபி டீம்லேருந்து ஒரு 3 பேரும், சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்த 3 பேரும் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அதை மியூட் பண்ணிவிட்டு அதை டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணணும். அதில் யார் அதிகமாக பாயிண்ட் வராங்களோ அந்த ஸ்வாப் நடக்கும். சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த இது வந்து நடக்காது, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ சபரி வந்து பண்ணார், எக்ஸலண்ட்டாக பண்ணார். ஆனால் ஜட்ஜாக போட்டது யாருன்னா, ஒரு பக்கம் அது வீணா போன வியனா, இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே. நல்லா பர்ஃபெக்டாக பண்ணார் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பிரவீன் ராஜ் வந்தார். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த எஃப்ஜே, அதாவது இந்த ஜட்ஜஸ் 2 பேரும் உட்காந்து இந்த பக்கத்தில் உட்காந்து பாரு நசன் பேசிட்டு இருந்து, அம்மா கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ அங்கே ஒரு சண்டை நடந்தது. இந்த டென்ஷன்லேயே பிரவீன் ராஜ் அப்படியே நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் பாருன்னு இன்னைக்கு வந்தார். அவருக்கு அந்த கன்ஃபியூஷனில் டைம் டிலேயில் மிஸ் பண்ணிட்டார். காண்டாகி திவாகர் கிட்ட ஏன்
எனக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வரேன், ஏன்னே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. தம்பி உனக்கு நடிக்க தெரியல, உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல, நான் தான் எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு செல்ஃப் டப்பாக ஒன்று நடிச்சார். கம்ருதீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். கம்ருதீன் ஓரளவுக்கு நல்லா பண்ணார். ஆனால் ஆக்டர் சொல்கிறாரு டயலாக்லாம் விட்டார் பொருளுக்கு எங்கேயோ ஹி மிஸ்ட் இட். விக்ரம் நல்லா பண்ணார். ஆனால் அவருக்கும் வந்து என்னென்னா இட் வாஸ் வெரி ஃப்ளாட். சபரி பண்ண வந்து எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு, அந்த டோன் இருந்துச்சு, அந்த எல்லாமே இருந்துச்சு, ஒரு சில இடத்துல தவிர. ஸோ அவருக்கும் ஒரு 4 பாயிண்ட் என்னவோ கொடுத்தாங்க. அது சொன்ன உடனே விக்ரம் தண்ணி குடிச்சிருந்தாரு. அவருக்கே பயங்கர ஷாக்கிங், என்னடா நான் சரியாகவே பண்ணல, எனக்கு போய் 4 கொடுத்துட்டீங்கன்னா அப்படி தூக்கிட்டார் தண்ணி. சூப்பர் டீலக்ஸ் டீம் கம்மியாக மார்க் எடுத்துருச்சு. பிபி பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்றதுனால பிக் பாஸ் டீமில் 3 பேரும், சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 2 பேர் வெளியே போகணும். ஸ்வாப் 2 இங்கேருந்து 2 பேர், சூப்பர் டீலக்ஸ்லேருந்து 2 பேர், பிபியிலேருந்து 3 பேர் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பேசிட்டு இருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் டீமில் கமருதீன் வந்து அந்த பக்கம் போனால் தான் எதாவது பண்ண முடியும்னு சொல்லி அரோராவும் கமருதீனும் வாலண்டியராக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சபரி கேட்ட உடனே பார்வும் திவாகரும் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு வாலண்டியர் பண்ணாங்க. ஏன்னா அங்கே போனால் லக்ஸுரி, நாம திம்போம் தூங்குவோம், தூங்குவோம் திம்போம். பேர் நாரி போய் கிடக்குது. யாருக்குமே பிக் பாஸ் ஹவுஸில் இவ்வளோ பிடிக்கல. சரி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே போகலாம், நாமினேஷனில் சேவ் ஆகலாம்ல, அந்த ஐடியாலெல்லாம் மேடம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. 3வது ஆள் ஆதிரையை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஆள் யார், வெயிட் என்ன, ஹைட் என்னெல்லாம் பார்க்காம குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லணுன்றதுனால அங்கே அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணி வந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சு எலிமினேஷனுக்கான நாமினேஷன். சூப்பர் டீலக்ஸில் அந்த 50% ஆஃபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால புதுசாக போன பாரு, ஆதிரை அண்ட் திவாகர், இவங்க 3 பேர் ப்ளஸ் பழைய ஆளுங்க இந்த 4 பேர் இருந்தாங்க. இவங்க 4 பேரில் ஒரு 50%. ஐ திங்க் ஓட்டிங் சிஸ்டம்லாம் அவங்களுக்குள்ள பண்ணி பாரு என்னென்னவோ மண்டகழவை பார்த்தாங்க. இல்லை போன வாட்டி யார் யாரெல்லாம் போலியோ எலிமினேஷனில் அவங்கெல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. அவங்க மேனிப்புலேஷன்லாம் அங்கே வேலைக்கு ஆகல. ஏன்னா புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க, வந்து 2 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து கருத்து சொல்ல போயிட்டாங்க. நான் போக மாட்டேன், இல்லை 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 இல்லை. ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் போன வாட்டியும் இருந்தேன் நாமினேஷனில், இந்த வாட்டி நான் போக மாட்டேன், சூப்பர் டீலக்ஸில் அதை பவரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. நம்ம ஆர்வக்கோளாறு வினோத் வந்து எனக்கு வெளியே பெரிய பப்ளிசிட்டிலாம் இல்லை, எனக்கு ஓட்டெலாம் வர்றது, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வியன்னா வந்து நான் ரம்யா ஜூஜு ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்வ அகேன்ஸ்டாக பயங்கர நோஸ்கட்மா, நீ வந்து 2 மணி நேரம் தான் ஆகுது, நாங்கள் இங்கே போன வாரம் வந்து அவங்களுக்கு வேலையை வாங்குறோன்ற பேரில் இருக்கிற பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் போட்டு லூஸ் மோஷன் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நான் அப்படிலாம் போக முடியாது, நீ அங்கேருந்து இப்போ தானே வந்திருக்க, போன வாட்டி நீ எலிமினேஷனில் இல்லைல்ல, வா இந்த வாட்டி நீ ஃபேஸ் பண்ணு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, வா வந்து பாரு. பாரு வந்து இது ஒரு சேலஞ்சாக இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்படியே எதையோ பார்த்த மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டே வந்து இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. திவாகர் ஒரு வழியாக ஆதிரை போய் ஏதோ மண்டை கழுவி ஐம் ரெடி. ஏன்னா பெண்கள் சொன்னால் அவர் உடனே உருகிடுவார் இல்லையா, தங்கமான மனசுக்காரர் இல்லையா. உடனே அவர் நான் போகிறேன் அப்படின்னு ஒரே கிளாப்ஸ். சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்து மேடம் பேரு நினைக்கிறேன் சுபிக்ஷா வாலண்டியராக நான் போகிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ரம்யா ஜூஜு, திவாகர் நாமினேஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் ஓட்டிங் ஆரம்பிச்சது. ஓட்டிங்கில் ஐ திங்க் கலையை தவிர பாக்கி எல்லாருமே, கலை திவாகர் தவிர பாக்கி எல்லாருமே பாரு கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 95% ஆஃப் பீப்புள் ஓட்டட் ஃபார் பாரு. அப்படின்னா எவ்வளோ ஒரு வன்மத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பாருங்க அந்த பொண்ணு. வே ஷி ஸ்பீக்ஸ், ஆட்டிடியூட், அந்த லுக்கு, அந்த பாடி லாங்குவேஜ், எவ்ரி திங் இஸ் நெகட்டிவ். அதாவது பார்த்தோன்னே சில பேர் அடிக்கணும்னு தோணும்ல, ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இந்த காரணங்களுக்காக இவங்களெல்லாம் ஓட் செய்யப்பட்டிருக்காங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை எப்படியாவது நடத்திடுவார், கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணுவார் கேமராக்கு முன்னாடி. பாருக்கு பின்னாலே ஜிங்ஷா கடிச்சிக்கிட்டு சுற்றுறாரு. ஃபிசிக்கல் அட்டாக், வெஞ்சன்ஸ், ஸ்மார்ட் பிளே, ஒரிஜினல் கேரக்டர் வெளியே காமிக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி காரணங்களுக்காக அப்படி சொல்லும்போது அவங்கவுங்களா கெஸ் பண்ணி நான் தான் இது நான் அப்படின்னு பாருலாம் சந்தோஷப்பட்டு. ஐ திங்க் 18 பேரில் ஒரு 17 ஓட்டோ 16-17 ஓட்டோ வந்து பாருக்கு வந்துச்சு. ஐ திங்க் ஹிஸ்ட்ரியிலே தான் ஃபஸ்ட் டைமா என்னன்னு எனக்கு தெரியல, பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே. அடுத்தது வந்து கமருதீன் செலக்ட் ஆனார். அவர் ஆப்வியஸ்லி வந்து தான் ஆகணும். திவாகருக்கு 8 ஓட்டோ 9 ஓட்டோ வந்துச்சு. ஏன்னா ரூம் கேமரா நான் நடிகன் அரக்கனா மட்டும் இருந்தால் போதது இல்லையா. கெமி, எஃப்ஜே, அப்சரா, ஆரோரா, சபரி 9 பேர் இந்த வாட்டி வந்து இன்னொன்னே திவாகருக்கு ஒரே சந்தோஷம். நல்லா ரொட்டேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாரு வந்து அங்கே திவாகரை கூப்பிட்டு சொல்கிறாங்க,
ச்சே நான் என்ன பிளான்ல ஏன் நான் இங்கே வந்து தெரியுமா சூப்பர் டீலக்ஸ் நாம திம்போம் தூங்குவோம் தூங்குவோம் திம்போம். நாமினேஷன் 50% கிடைக்கும், அதை வச்சு எப்படியாவது இந்த வாட்டி எஸ்கேப் ஆகலாம் நினச்சேன். நான் ரொம்ப நெகட்டிவிட்டி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சா இவனுங்க அதுக்கு மேலே இருக்கானுங்களேன்ற மாதிரி சொன்னார். போன வாரம் இவனுங்க கிட்டலாம் நம்ம குப்பை கட்டியாச்சு, எப்படியோ வாழ்ந்தாச்சு, போர் அடிச்சிருச்சு, கொஞ்ச நாள் இவனுங்களையும் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இந்த கனி அக்கா மிஸ் பண்ணிட்டாங்களே. அதுவும் கனியக்கா பேசும்போது நல்லா கிளாப் பண்றாங்க. இல்லை முகத்தில் அடித்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது, இனாகரேட் பண்ணி விட்டது வீக்கெண்டில். ஸோ அந்த காண்டு அவங்களுக்கு என்னென்னா கெமி மேலே இருக்கிற காண்டு. கனி கேன்ற வார்த்தையே பிடிக்காதோ, கேமி கமருதீன் எல்லாம் கீழே வருது. கனியை எப்படியாவது கொண்டு வந்துடணும் இந்த வாட்டி, அடுத்த வாட்டி விடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு வெஞ்சன்ஸில் சுற்றிட்டு இருக்கு. கூட இருக்கிற நம்ம அல்ல கைகள் 2 பேரும் ஆமாம்மா கரெக்டு தான். திவாகர் இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், செல்ஃப் டபாட்ஸ்க்கு இவங்க முகத்தில் யார் கிழிச்சா, நான். கமருதீன் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணான்னு எல்லாருக்கும் சொன்னது யார், நான். அந்த இது பண்ணது யார், நான். என்டர்டெயின் பண்ணுறது என்ன, ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஈகோ ஏறிட்டே இருக்கு, பாருக்கு அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கு. சரி 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 அதுக்கப்புறம் தான் ஒரு பெருசாக உடஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீ சும்மா அண்ணன் தான் முகத்திலே கிழிச்ச அண்ணன் தான் எவ்வளவு தடவை நாங்களாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் விழுந்திருக்கு. அந்த விரிசல் பெருசாக உடையும் போது கேம் வேற லெவலில் மாறும். வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு இதுங்க 2 பிரியணும்னு. நீ பேசாதனே, ரம்யா கிட்ட பேசு, அரோரா கிட்ட போய் பேசு. ஏத்துக்கிற சொன்னேன். இது பேரசைட் போய் அடுத்து யாருக்கிட்டே ஒட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் இருக்காங்க, வினோத் அது வேஸ்ட் பீஸு, வியன்னா வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற அந்த இது வச்சு, ஏன்னா பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அடிமை தேவை, இவ சொல்கிறத மட்டும் கேட்குறது. அவங்க திருப்பி பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து எதிரியாயிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலைக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இப்போ பெருசாக இவங்க கான்வர்சேஷனில் கலையை பார்க்க முடியல. 2வது இன்னைக்கு நாமினேஷனில் கூட கலை வந்து திவாகர் குத்துனாப்புல அவர் கண்டென்ட்டுக்காக கேமராக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப ஆடாக இருக்குன்ற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னான். தம்பி ஹேர் ஸ்டைலில் மாற்றின உடனே மண்டையில் இருக்கிற மூளையும் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 3 மஸ்கெட்டர்ஸ் அதில் வந்து 1 பிச்சுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியுது. கலை வந்து சட்டிலாக எஸ்கேப் ஆயிடுவான். ஒரு சில விஷயங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் த்ரூ. ஒன்று இந்த அதாவது ஜக்கூசி மேட்டர் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அரோரா வந்து ஆதிரைக்கு வந்து இந்த கண்ணாடி வழியாக லிப் கிஸ் பண்ணாங்க. உடனே இந்த அல்பம் இருக்குல்ல, தர்பூசணி நட்சத்திரம், அது வந்து அதுவும் வந்து கொடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸில் ரொம்ப நல்லவங்க, எனக்கு அரோரா கிஸ் கொடுத்துட்டா அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கிச்சனில் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஸ்லாப் இருக்கு இல்லையா, அம்மா வந்து பயங்கர சீன். சூப்பர் டீலக்ஸ் போயிட்டாங்கல்ல, 2 கொம்பு முளைச்சிச்சான்னு தெரியல, பாரு அங்கே போய் உட்காந்து நான் இங்கே தான் உட்காருவேன். எனக்கு சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம், பிக் பாஸ் ரூல் பிரகாரம் இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாது எங்கேயுமே எழுதலை. ஐ ஆம் ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது சீன் போட்டு வருது. கனியாக்கா வந்து அறிவு இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், மூளையே இல்லாதவங்க கிட்ட என்ன சொல்ல முடியுன்ற மாதிரி செம்மையாக ஒரு பாயிண்ட். அந்த போர்ஷன்லாம் காமிக்கவே இல்லை. ஐ திங்க் ஃபைட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி எஃப்ஜேக்கும் வியனா அண்ட் டீமுக்கு ஒரு சண்டை நடந்தது. போன சீசனில் இந்த அன்ஷிதாவுடைய சீன்ஸில் ஜுஜு புஜு 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 அது மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது, எதையுமே காமிக்கல இவங்க. என்னதான் நடக்குது பிக் பாஸ்ல? See you. So that me, through this me talking to me.